இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். மீட்பராம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழா வழிபாட்டின் இறைவார்த்தை ஏசாயா 9 அதிகாரம் 1 முதல் 6, தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2 அதிகாரம் 11 முதல் 14, லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 1 முதல் 14. ஒரு பள்ளியில் மாடிப்படியில் மேல்படியில் ஒரு தந்தை நின்று கொண்டிருந்தார். கீழ்ப்படியில் இருந்த கவிதா என்ற சிறுமியை பார்த்து, கவிதா மேலே ஏறி வா என்று அழைத்தார். அவளால் ஏறி வர முடியவில்லை. அவள் அவரை பார்த்து, நீங்க கீழே இறங்கி வாங்க என்றாள். அவரும் கீழே இறங்கி வந்து அவரை மேலே தூக்கிச் சென்றார். மனிதன் கடவுளுடைய நிலையை எட்டி பிடிக்க முயன்றான். அந்நிலையில் கடவுளே மனிதனுடைய நிலைக்கு தாழ்ந்து வந்தார். அவனை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தினார். கடவுள் மனிதனை தெய்வமாக்க தெய்வம் மனிதரானது. மனிதருடைய இறைத்தன்மையில் பங்கு பெற்றுள்ளனர். 1 பேதுரு 1:4. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா உணர்த்தும் உண்மைகள்: கடவுள் மனிதரானார், கடவுள் குழந்தையானார், கடவுள் ஏழையானார். இவைதான். முதலாவதாக, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். 1 யோவான் 1:14. நாம் கடவுளை கண்ணால் கண்டோம், அவரை கையால் தொட்டோம், அவரது வாக்கை காதால் கேட்டோம். 1 யோவான் 1:1. இனி கடவுள் நமக்கு அந்நியர் அல்ல, மாறாக நம்மிலே ஒருவர், நமது இரத்தத்தின் இரத்தம், நமது தசையின் தசையாக இருக்கிறார். இதுதான் இந்த பிறப்பு விழா உணர்த்தும் முதல் செய்தி. கடவுள் மனிதரானது நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் என்பதை உணர வேண்டும். இன்று மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2:10 நாம் படிக்கிறோம். குழந்தை நமக்காக பிறந்துள்ளார். ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஏசாயா தீர்க்கதரிசி 9 அதிகாரம் 6 நாம் படிக்கிறோம். மானிடராகி நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் வானகத்திலிருந்து வையகம் வந்தார். தமது ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு கடவுள் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தி 3:16. இன்று ஆண்டவர் பிறந்த நன்னாள். எனவே நாம் அகமகிழ்கின்றோம், அக்களிக்கின்றோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுகின்றோம். கடவுள் மனிதனாக பிறந்தார் என்னும் இறையியல் உண்மையை திருத்துதர் பவுல், நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயம் வெளிப்பட்டது என்று தீத்துவுக்கு எழுதிய மடலிலே 3:4 எழுதுகிறார். கிறிஸ்துவில் கடவுளுடைய இரக்கம் மனித நேயம் ஊனுடல் எடுத்தன. ஊனுடல் எடுத்த கிறிஸ்து நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஏசாயா 53:4 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்தூதர் பணி 10:38 நாம் படிக்கிறோம். நம்மிடத்தில் மனிதநேயம் வளர்ந்துள்ளதா? மாட்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மாட்டு கழுத்தில் தொங்குவது பெல், மனித கழுத்தில் தொங்குவது செல் என்று இன்று சொல்லப்படுகிறது. இது உண்மைதானே? என்று ஒரு மாடு அடுத்த மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது, மனிதர் அடித்த மனிதரை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். அடுத்தவனை பற்றி அக்கறை கொள்ளாதவன் நன்றாக தின்று கொழுத்த பன்றி என்று சாக்ரட்டிஸ் கூறுவதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய அறிவியல் பலவற்றை புதிதாக கண்டுபிடிக்கிறது, ஆனால் மனிதநேயத்தை துளைத்து விட்டது. இந்நிலையில் கிறிஸ்துவின் மனிதநேயம் நம்மை ஆட்கொள்வதாக, அதன் விளைவாக அழுவாரோடு அழுது மகிழ்வாரோடு மகிழ்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை பகிர்ந்து கொள்வோம். ரோமையர் 12:15. இரண்டாவதாக, கடவுள் குழந்தையானார். கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த வானதூதர் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். லூக்கா நற்செய்தி 2:12. குழந்தை வலுவற்றது. தனக்குத்தானே எந்த உதவியும் அதனால் செய்து கொள்ள முடியாது. தனது தேவைகள் அனைத்து மற்றவர்களையும் சார்ந்துள்ளது.
உலகை மீட்க வந்தவர் ஒரு குழந்தையாக, அதாவது வலுவற்றவராக பிறந்தார். மனித வலுவை விட கடவுளுடைய வலுவின்மை வலிமைமிக்கது. 1 கொரிந்தியர் 1:25 என்கிற வார்த்தையை உணர்ந்த வலிமிக்க கடவுள் வலுவற்றவராய் பிறந்தார். மடமை என கருதப்பட்ட சிலுவையில் அவர் உலகை மீட்டார். மதம் பிடித்த யானை வீதியின் நடுவே அமர்ந்திருந்த ஒரு குழந்தையை தன் தும்பிக்கையால் தொட்டு அக்குழந்தை அருகே படுத்துக் கொண்டது. ஒரு குழந்தையின் முன்பு யானையின் வெறிகூட மாயமாக மறைந்து விட்டது. குழந்தையை பற்றி பாரதி முல்லை சிரிப்பால் என் மூர்க்கம் தவிர்த்து விடுவாய் என்று பாடுகிறார். குழந்தையின் சிரிப்பு நமது மூர்க்க குணத்தையும் நீர்மூலமாக்கி விடுகிறது என்பது யதார்த்தம். ஆணவத்தினால் பிரிந்து வாழும் குடும்பங்களும் தனிநபர்களும் குழந்தை இயேசுவின் முன்னால் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இதன் இலக்கு. பெத்லகேமில் இயேசு பிறந்த இடத்திற்கு செல்ல தலைகுனிய வேண்டும். தம்மை தாமே தாழ்த்தாத எவரும் கடவுளை அணுக முடியாது. குழந்தை இயேசுவிடமிருந்து கனிவையும் மனத்தாழ்மையும் மத்தேயு நற்செய்தி 11:29 வழியாக கற்றுக்கொள்வோமா? நாம் குழந்தையாக மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்று மத்தேயு நற்செய்தி 18:8 கூறக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே எழுதுவோமா? 3வது, கடவுள் ஏழையானார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். லூக்கா நற்செய்தி 2:7. செல்வராக இருந்தும் நமக்காக ஏழையானார். 2 கொரிந்தியர் 8:9. மண்ணிலே அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா நற்செய்தி 9:8. ஏழைகளுக்கு அவர் நற்செய்தி அறிவித்தார். லூக்கா நற்செய்தி 4:18. ஏழைகள் பேறு பெற்றவர் என்று அறிக்கையிட்டார். லூக்கா நற்செய்தி 6:20. ஏழையாக பிறந்த கடவுள் ஏழைகளின் கடவுள், திக்கற்ற ஏழையின் குரலுக்கு செவிமெடுக்கும் கடவுள். திருத்துதர் பணி 34:6. இதை உணர்ந்து கொண்டு நாம் கொண்டாடுவோம். நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கி அங்காடியில் சிலை வழிபாட்டை ஈடுபட்டுள்ளது இன்றைய உலகம். திருச்சபை இதற்கு விதிவிலக்கல்ல. நோவாவின் பேழையை கட்ட வேண்டிய திருச்சபை டைட்டானிக் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறது. டைட்டானிக் கப்பலை திருச்சபை கட்டினால் நுகர்வு கலாச்சாரம் என்னும் பனிப்பாறையில் மோதி மூழ்கிவிடும் என்று உணராமல் செய்து கொண்டிருக்கிறது. மாறாக நோவாவின் பேழையை கட்டினால் தன்னையும் உலகையும் காப்பாற்றும். இந்த உலகை அச்சுறுத்தும் நுகர்வு கலாச்சாரமாகிய கோலியாத்தினும் அரக்கர்களை தாவீதின் எளிமை என்னும் கவனால் மட்டுமே வீழ்த்த முடியும். குழந்தை இயேசு நமக்கு விடுக்கும் செய்தி என்ன? கடவுளுக்கும் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு நற்செய்தி 6:24. ஆனால் இன்று பலர் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் அல்ல, பலருக்கு பணிவிடை செய்ய முடியும் என்று தங்களையே அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஏழை எளியவர்களை தேடிச் செல்வோமா? குறிப்பாக ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு உணவும் உடையும் கொடுத்து அவர்களை மகிழ்விப்போமா? ஏழைகளுக்கு நாம் செய்யும் உதவி இயேசுவுக்கே செய்யும் உதவி என்பதை நினைத்து பார்ப்போமா? மத்தேயு நற்செய்தி 25:40 வார்த்தைகளை முடிவாக, அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனானார். நாம் மனிதராவது எப்போது? கடவுள் குழந்தையானார். நாம் உள்ளத்திலே குழந்தையாவது எப்போது? கடவுள் ஏழையானார். நாம் ஏழையாவது எப்போது? விண்ணகத்தில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணகத்தில் மனிதருக்கு அமைதியும் வைத்தார். கிறிஸ்து பிறப்பின் இனிய நல்வாழ்த்துக்கள். நமக்காக பிறந்த இயேசு நம்மை மீட்கிறார். அவர்களே நாம் மீட்படைவோம், ஆசி பெறுவோம்.